வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் அமுத தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா? கேட்க கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அறிந்து பயன்படுத்துவோம்ல கட்டுரை எழுதுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவா கட்டுரை எப்படி எழுதணும்னா, முதல்ல முன்னுரை எழுதுவோம், கடைசியில முடிவுரை எழுதுவோம். இரண்டுக்கும் இடையில கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சம்பந்தமான பொருளுரையை எழுதுவோம். அப்போ சின்ன சின்ன உட்தலைப்புகளை போட்டு நாம எழுதுவோம் இல்லையா? இங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. என்ன தலைப்புன்னா தாய்மொழி பற்று. இதுக்கு குறிப்புகள் என்னென்ன தரப்பட்டிருக்குன்னா, முன்னுரை, மொழி பற்றிய விளக்கம், தாய்மொழி, தாய்மொழி பற்று, தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர், நமது கடமை, முடிவுரை. இந்த தலைப்புகளை உபயோகப்படுத்தி நாம கட்டுரையை எழுதணும். முயற்சி செய்யலாமா? முதலில் முன்னுரை. ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது அது பேசி பழகி அதனுடைய எண்ணம், தேவை, மகிழ்ச்சி போன்றவைகளை தன்னுடைய தாய்மொழி மூலமாகவே வெளிப்படுத்துகிறது. அதனால் இயற்கையிலேயே ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தாய்மொழி மீது பற்று இருக்கும். அத்தகைய தாய்மொழி பற்றினை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அடுத்த தலைப்பு மொழி பற்றிய விளக்கம். இன்று உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பயன்பாட்டில் உள்ளன. ஆனால் ஆதி மனிதன் மொழியின்றி வாழ்ந்தான். மனித பரிணாம வளர்ச்சியோடு மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், கருத்துகள், தேவைகள் ஆகியவற்றை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்க நாம் பயன்படுத்தும் கருவியே மொழியாகும். பேச்சு மொழி, எழுத்து மொழி இரண்டையும் தன்னகத்தே கொண்ட மொழியே முழுமையான மொழியாகும். அடுத்த தலைப்பு தாய்மொழி. ஒரு குழந்தை முதலில் பேச கற்றுக்கொள்ளும் மொழி தன் தாய் பேசும் மொழியாகும். தாய் பேச பேச குழந்தையும் கேட்டு கேட்டு பேசி பழகிக் கொள்கிறது. தாய்மொழி மூலம் நாம் கற்றுக்கொள்பவை அனைத்தும் நமக்கு நன்றாக புரியும், நன்றாக மனதில் பதியும். தாய்மொழியில் நாம் கல்வி கற்கும் போது மனனம் செய்வது குறைந்துவிடும். மாறாக நன்றாக புரிந்து படிக்கலாம். புரிந்து படித்தால் என்றைக்கும் மறக்காது. மேலும் ஒவ்வொருவருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவரவர் பேசும் தாய்மொழியே கட்டி காக்கிறது. அடுத்த தலைப்பு தாய்மொழி பற்று. தாய் மீது பற்று கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தாய்மொழியின் மீது பற்று கொள்வதும் முக்கியமானதாகும். தாய்மொழியில் பேசுவதிலும் எழுதுவதிலும் பெருமை கொள்ள வேண்டும். அயல்மொழிகள் பலவற்றை கற்கலாம், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் தாய்மொழியை வளர்ப்பதும் கட்டி காப்பதும் நமது கடமை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதனையே தாய்மொழி பற்று என்கிறோம். அடுத்த தலைப்பு தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர். தாய்மொழியை நேசித்து வளர்த்த சான்றோர்கள் ஒவ்வொரு மொழியிலும் உள்ளனர். உதாரணத்துக்கு நம் தமிழ் மொழி மீது பற்று கொண்ட பல சான்றோர்கள் உள்ளனர். தொல்காப்பியர், அகத்தியர், திருவள்ளுவர், ஔவையார், ஊவேசா, தேவநேய பாவனார், பாரதியார், பாரதிதாசன் என சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களின் கடும் உழைப்பும் திறமையும் தமிழை மென்மேலும் மெருகேற்றியுள்ளது. அடுத்த தலைப்பு நமது கடமை. நமது தாய்மொழியை நாம் வளர்க்காமல் வேறு யார் வளர்ப்பார்? தாய்மொழியில் தவறில்லாமல் பேசவும் எழுதவும் கற்க வேண்டும். அதோடு நிற்காமல் தாய்மொழியில் கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், புதிர்கள் என பலவற்றையும் எழுத வேண்டும். பள்ளியில் நடைபெறும் இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். நமது மொழியை மேலும் மெருகேற்றி அடுத்த தலைமுறையிடம் தருவது நமது கடமையாகும். கடைசியாக முடிவுரை. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாடுகள் வீறு நடை போட்டு வளர்ச்சியை காண்கின்றன. இதற்கு ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் சிறந்த உதாரணங்களாகும். தாய்மொழி நம் உயிர் போன்றது. தாய்மொழி மீது பற்று இருந்தால் மட்டுமே நமது பண்பாடு நிலைத்திருக்கும். எனவே தாய்மொழி பற்றோடு வாழ்வோம். அடுத்தது மொழியோடு விளையாடு. தொகை சொற்களை விரித்து எழுதுக. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இருதிணை. இருதிணைனா அது ஒரு தொகை சொல். அதை எப்படி விரித்து எழுதலாம்? உயர்திணை, அஃறிணை. இதே மாதிரி மற்றவைகளுக்கு நாம் எழுத வேண்டும். என்னென்ன கொடுத்திருக்காங்க? முக்கணி, முத்தமிழ், நாற்றிசை, ஐந்திணை, அறுசுவை. முயற்சி செய்யலாமா? முக்கணி மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நாற்றிசை
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க? அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இங்கே வரி என்ற ஒரு சொல் இருபொருள் தருகிறது இல்லையா? இதே மாதிரி கீழே கேட்டிருக்கிறத நாம எழுதணும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? மழலை பேசும் டேஷ் அழகு, இனிமை தமிழ் டேஷ் எமது. எப்படி எழுதலாம்? மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. அடுத்தது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ். இதை எப்படி எழுதுவது? அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடுத்தது நீ அறிந்ததை பிறருக்கு டேஷ். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ். இதை எப்படி எழுதுவது? நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். கடைசியாக உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக டேஷ் என்போம். எப்படி எழுதலாம்? உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். மாணவர்களே, இன்று நாம் மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.